அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ரீசென்ட்லி withdrew its bid to host 33rd Conference of Parties scheduled for 2028. In which year did India previously host a COP summit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிஓபி 33 2028ல நடக்கிறதா இருந்துச்சு. சிஓபி இந்த சென்ஸ் இங்க UNFCCCயோட சிஓபி இந்தியா வந்து ஹாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இந்தியா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால சவுத் கொரியா மட்டும்தான் இப்போ ஒன்லி பிட்டிங் கண்ட்ரியா இருக்காங்க. மோஸ்ட்லி காப் 33 வந்து சவுத் கொரியால தான் நடக்க போகுது. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியா இதுக்கு முன்னாடி எப்ப சிஓபி சம்மிட் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஒரே ஒரு டைம் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஃபார் UNFCCC அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா 2002ல. அது என்ன காப் மாநாடு அப்படின்னா காப் 8 வந்து நம்ம நடத்திருக்கோம். காப் 8 2002 வந்து இந்தியாவில் இருந்தது. சரியா? அடுத்தது, which two countries reached a unique split hosting agreement to jointly lead the 31st UN climate change conference COP 31 in 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காப் 31 வந்து நடத்துறதுக்காக ஸ்பிளிட் ஹாஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத 2 கண்ட்ரிஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா 2 கண்ட்ரி சேர்ந்து நடத்த போறாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். யார் 2 கண்ட்ரி அப்படின்னா டர்க்கி அண்ட் ஆஸ்திரேலியா சேர்ந்து நடத்த போறாங்க. சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு IMF, இந்தியாஸ் ரேங்க் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமில இந்தியாவோட ரேங்க் என்ன? டாப் 5 வந்து பார்த்தோம்னா யூஎஸ் ஃபர்ஸ்ட், சைனா செகண்ட், ஜெர்மனி வந்து தேர்டு, ஜப்பான் வந்து ஃபோர்த்து, யூகே வந்து ஃபிஃப்த்து, இந்தியா வந்து 6th பிளேஸ்ல இருக்கும். சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு IMF's ஏப்ரல் 2026 வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக், which country overtook India in 2025, causing it to slip to 6th largest economy in the world? இந்தியாவை எந்த கண்ட்ரி ஓவர்டேக் பண்ணியிருக்காங்கன்னா யூகே வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்டா, நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஏப்ரல் 21. இந்த டேல தான் வல்லபாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். அதனால ஏப்ரல் 21 நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.